ஒரு படகுல வந்து நிறைய இந்த நோவா கப்பல்னெல்லாம் பைபிள்ல வரும். அதுல எல்லா ஜீவராசிகளும் ஏற்றப்பட்டது அப்படின்லாம் கதைகள் படிச்சிருப்பீங்க. அதே மாரி இந்த எல்லா அந்த கப்பல்ல நெறைய பேர் ஏத்தியிருக்கோம். நெறைய விதமான ஆட்கள் இருக்காங்க. நெறைய விதமான உயிரினங்கள் இருக்கு. ஆனா, இப்ப அடிப்படையில நமக்கு ஒரு உண்மை தெரிய வருதுன்னு வைங்க. அந்த கப்பலே பொய் தான் அப்படிங்கிறது தெரிய வந்துருச்சுன்னு வைங்க. இப்ப அதுல ஏற்றப்பட்ட ஆட்களுடைய நிலை எல்லாம் என்ன ஆகும்? அவர்களும் கனவு தான். அவர்களும் உண்மை கிடையாது. அப்போ நாம மனமே பொய்ன்னு சொல்றோம். மனமே இல்லைன்னு சொல்றோம். அப்ப இந்த மனதில ஏற்படுற எண்ணங்களும், கற்பனைகளும் என்ன? அனுபவங்களும் என்ன? அவையும் கனவு தான். அதனால தான் ஞானிகள் திரும்ப திரும்ப சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? நாமெல்லாம் என்ன நெனச்சுட்டு இருக்கோம்னா, இந்த உலகம் மட்டும் தான் மாயை. கிடையாது. ஆன்மீகமும் மாயை தான். ஆன்மீகம் இந்த உலகத்துல தானே இருக்கு. இல்லையா? ஆன்மீகம் என்பது மிகப்பெரிய மாயை. ஆன்மீகம் அதாவது உலகத்துல இருக்கிறவன் கூட என்ன சொல்லுவான்னா,